போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டெக்ரல் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டெக்ரல் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை CLIL அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. CLIL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டெக்ரல் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அப்படின்னா கண்டென்ட் அண்ட் CLIL அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடியிங் அனதர் சப்ஜெக்ட் அண்ட் லேர்னிங் எ லாங்குவேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அதை நம்ம சயின்ஸ் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இன்னொரு சைடு லாங்குவேஜை லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டு சப்ஜெக்டையுமே அட் அ டைமில் லேர்ன் பண்ணுறது கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டெக்ரல் லேர்னிங். இப்போ நீங்கள் டாப்பிக்லேயே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னா ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கலாம். மெயின் சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம மதர் டங்கான தமிழாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம செகண்ட் லாங்குவேஜான இங்கிலீஷாக இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒன்று, லாங்குவேஜ்லேருந்து ஒன்று, நம்ம ரெண்டையுமே சேர்த்து லேர்ன் பண்ணுறது தான் கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டெக்ரல் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் டி காயிலும் அப்புறம் எஜுகேஷ்னல் ரிசர்ச்சர், அவர் ஒரு எஜுகேஷ்னல் ரிசர்ச்சர் அண்ட் ஒரு ஆத்தர் டாக்டர் டேவிட் மார்ஷும் தான் இந்த டேர்மை காயின் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்மை CLIL அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணியிருக்காங்க. நம்ம CLILோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பிட்வீன் யூஸிங் அ லாங்குவேஜ் டு லேர்ன் அண்ட் லேர்னிங் டு யூஸ் லாங்குவேஜ். இதில் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் டு லேர்ன், அதாவது ஒரு லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணணும் அண்ட் லேர்னிங் டு யூஸ் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜை நம்ம எப்படி ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணணும் அண்ட் அந்த லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யூஸிங் அ லாங்குவேஜ் டு லேர்ன், ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சப்ஜெக்டை ஒரு கண்டென்ட்டை லேர்ன் பண்ணுறோம். இப்போ சயின்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா சயின்ஸை நம்ம இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் படிப்பாங்க அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் படிப்பாங்க இல்லையா. நம்ம லாங்குவேஜ் மூலியமாக அந்த கண்டென்ட்டை லேர்ன் பண்ணணும் அண்ட் அந்த லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா CLIL அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் மெத்தடாக இருந்தாலும் கூட இந்த டெக்னிக் பழசு தான். நம்ம ஆல்ரெடி நம்மளோட சொசைட்டியில் இந்த டெக்னிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், குக்கிங் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை படிச்சுக்கிட்டே நம்ம ப்ராக்டிஸும் பண்ணுவோம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் லாங்குவேஜை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த CLIL மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அப்ரோச் 1960s பாப்புலர் ஆகுது, கொஞ்சம் ஃபார்மலைஸ்ட் ஆகுது அண்ட் கேனடாவில் இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. எது கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் ப்ரோக்ராம் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துகிறாங்க. இந்த ஃபாரின் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் அப்போ FLAC அப்படிங்கிற ப்ரோக்ராம் UK அண்ட் USல நடக்குது. இதில் மெனி கிளாஸஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பற்றி அண்ட் இந்த லாங்குவேஜ் பற்றி ஒரு ப்ராடான ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அகைன் டேவிட் மார்ஷ் அண்ட் டி காயில் கேம் அப் பண்றாங்க. அந்த டேர்மை காயின் பண்ணது அவங்க தானே. அண்ட் மிட் 1990sல கவர்மெண்ட், ஸ்கூல் அண்ட் இண்டிவிஜுவல் இதோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது இந்த மெத்தட், இந்த அப்ரோச்சோட இம்பார்ட்டன்ஸ் CLIL மெத்தடோட இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஒரு லாங்குவேஜ் மட்டும் நமக்கு பத்தாது அண்ட் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அண்ட் த மூமெண்ட் வாஸ் எஸ்பெஷலி ஸ்ட்ராங் இன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேர்ல்டு ஃபுல்லாவே ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மெத்தட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மெத்தட் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இதை காயின் பண்ணவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி காயில் அண்ட் டேவிட் மார்ஷ் காயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு கண்டென்ட் அண்ட் ப்ளஸ் ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறது தான் கண்டென்ட் அண்ட் இன்டெக்ரல் லேர்னிங், இன்டெக்ரல் லாங்குவேஜ் லேர்னிங். ரெண்டையுமே ஒரு சப்ஜெக்டையும் ஒரு லாங்குவேஜையும் சேர்த்து படிக்கிறது தான் கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டெக்ரல் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த CLILக்காக கோர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சிஎல்ஐஎல் ப்ரோக்ராம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோஆப்ரேஷன் பிட்வீன் லாங்குவேஜ் டீச்சர் அண்ட் கண்டென்ட் டீச்சர். இப்போ வந்து ஒரு கண்டென்ட் டீச்சருக்கு வந்து கண்டென்ட் நல்லா தெரியும். ஒரு லாங்குவேஜ் டீச்சருக்கு வந்து அவங்க லாங்குவேஜில் வந்து அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, கண்டென்ட்டில் வந்து அவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டீச்சருக்கு வந்து லாங்குவேஜில் வீக்காக இருப்பாங்க, கண்டென்ட்டில் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்தாதான் அவங்கவுங்க ஃபீல்டில் இருந்து அவங்கவுங்க வந்து ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த ஃபீல்டு வந்து சக்ஸஸ் ஆகும். அதாவது லாங்குவேஜ் டீச்சர்ஸ் வந்து கண்டென்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டென்ட் டீச்சர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ஹூ ஹேண்டில் மேபி இந்த மியூசிக்காக இருக்கலாம், ஆர்கிடெக்சர் ஆர் பயாலஜி எக்ஸெட்ரா எந்த இது வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஎல்ஐஎல் அப்ரோச்சில் வந்து ஸ்விட்ச் டு இங்கிலீஷ் டு டீச் அனதர் சப்ஜெக்ட். இங்கிலீஷில் வந்து ஒரு அனதர் சப்ஜெக்டை வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நார்மலி அவங்க வந்து அவங்க சப்ஜெக்டில் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, லாங்குவேஜில் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கஷ்டம் தானே. ஆனால் ஒரு லாங்குவேஜ் டீச்சரோட சப்போர்ட் மூலியமாக வந்து அந்த கண்டென்ட் டீச்சர் வந்து பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் டீச்சருக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கூட அவங்களால வந்து ஒரு ஈஸியாக வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் டீச்சர் தான் வந்து ஒரு பிரைமரி ரெஸ்பான்சிபிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து சிஎல்ஐஎல் மெத்தடாலஜியில் வந்து அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டீச்சரை ஒரு ரெவலண்ட்டான எப்படி அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெவலண்ட்டான வெக்காபுலரி ஃபங்க்ஷனல் லாங்குவேஜை வந்து டீச் பண்ணணும். இப்போது ஹிஸ்ட்ரி பயாலஜிலலாம் வந்து பேசுவாங்க, யூஸ் பண்ணுற ஒரு பேசிக்கான வெக்காபுலரிஸ் எல்லாம் வந்து இவங்க தான் டீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை கொடுத்துருக்கேன் அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அண்ட் எக்ஸாம்பிளை கூட எழுதிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எர்த் சயின்ஸ் கிளாஸில் வந்து ஒரு கண்டென்ட் டீச்சர் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க வாட்டர் சைக்கிள் பிக்சரை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு இங்கிலீஷ் டீச்சரால் ஃபஸ்ட்டு லாங்குவேஜை வந்து அவங்க பவர்ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா சில வார்த்தைங்க அதாவது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தென் ஆஃப்டர் தட்டு எவாப்ரேட்டு வேப்பர் எவாப்ரேஷன் பிகாஸ் ஆஃப் டியூ டு இந்த வேர்டுக்கெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் டீச்சர் வந்து இந்த வேர்டெல்லாம் சொல்லும் போது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக புரியும் அண்ட் கண்டென்ட் டீச்சர்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாங்குவேஜ் டீச்சருக்கு தான் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், லாங்குவேஜ் டீச்சர் தான் வந்து கண்டென்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆர்டினேஷன் ஆஃப் தி டூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டீச்சருமே வந்து ஆன் த இன்ஸ்டிடியூஷனல் லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம் நீட கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். கோஆர்டினேஷன்னாலே ஒரு கோஆப்ரேஷன் தானே, 2 இல்லைனா 2 ஆர் மோர் தென் 2 அதை வந்து நம்ம கோஆர்டினேட்டாக கொண்டு வரதான் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் 2 அப்படிங்கிற போது 2 தான். 2னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் டீச்சரும் லாங்குவேஜ் டீச்சரும் வந்து ஒர்க் டுகெதர் பண்ணணும். அவங்க வந்து அந்த ஒரு செட் ஆஃப் பிளேஸு டைமு கோஆர்டினேட்டிங் த லெசன் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவான ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நம்ம சிஎல்ஐஎல் மெத்தடுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை டீச் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து டீச் பண்ணணும். அண்ட் ஒரு ஃபைனலாக ஒரு ப்ரோக்ராம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு வில்லிங்கான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு லாங்குவேஜை வந்து கண்டென்ட்டோட சேர்த்து படிக்கிறதுக்கு அவங்க வில்லிங்காக இருக்கணும். அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து இந்த மெத்தடில் படிக்கலாம் அண்ட் இந்த கோல் வந்து ஒரு சூப்பரான கோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆனாங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ் ஆகும் அண்ட் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக வந்து டீச்சர்ஸ் வந்து நிறையா ஃபெமிலியரான ப்ரோக்ராம்ஸ் நடத்தலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை பற்றின பெனிஃபிஷியலான விஷயங்களை வந்து எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த கோஆர்டினேஷன் ஆஃப் 2 அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டெக்ரல் லேர்னிங்கில் வந்து கோர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஎல்ஐஎல் மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு டாபிக் கேட்டாங்க அப்படின்னா நான் ஹெட்டிங் போட்டே கொடுத்துருக்கேன், அதுலேருந்து எழுதுங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு எஸ்ஸேவாக கேட்டாங்க அப்படின்னா சொன்னதெல்லாம் ஒரு ஹிண்ட்ஸாக எடுத்து வச்சுட்டு அண்ட் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஓனாக வந்து நரேட் பண்ணலாம். இந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஓனாக கூட நரேட் பண்ணலாம். அண்ட் சிஎல்ஐஎல்லோட எய்ம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சிஎல் அண்ட் ஐஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டெக்ரல் லேர்னிங். நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா செம்முக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஒன் வேர்ட்ஸில் கூட கேட்கலாம். அதாவது சிஎல்ஐஎல்லோட ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த டார்கெட்டான சப்ஜெக்டை மட்டும் இல்லாமல் அந்த சப்ஜெக்டோட சேர்த்து நிறைய ஸ்கில்ஸையும் வந்து டெவலப் பண்ணலாம். இந்த மெத்தட் மூலயமா வந்து நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம டார்கெட் லாங்குவேஜில் டெவலப் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இதோட மெயின் ஐடியா. சப்ஜெக்டும் நம்ம படிச்சுக்கலாம், அதே டைமிங்கில் ஸ்கில் டெவலப் ஆகும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் லாங்குவேஜில். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷை வந்து ஒரு டார்கெட் லாங்குவேஜாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்குவோம். நமக்கு வந்து இப்போ நிறைய ஸ்கில்ஸ் கிடச்சிருச்சு. எதில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட் லாங்குவேஜ் வழியாகவே நமக்கு வந்து ஸ்கில்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஓன் எபிலிட்டி வரும். அவங்களால வந்து அவங்களோட டார்கெட் லாங்குவேஜில் வந்து எழுதுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு நியூவான கல்ச்சர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜை லூஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஆடட் பெனிஃபிட்டாக ஒரு லாங்குவேஜை வந்து கற்றுக்குவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்மளோட டார்கெட் லாங்குவேஜை வந்து கற்றுக்கிறது தான் இந்த சிஎல்ஐஎல்லோட எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து சிஎல்ஐஎல்லோட எய்ம்ஸ் மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இஎம்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இஎம்ஐ அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இஎம்ஐ வந்து வேற, ஆனால் இதில் வந்து சொல்லியிருக்கிற இஎம்ஐ வந்து வேற. பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் இங்கிலீஷ் ஆஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்டியூஷன். அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா இங்கிலீஷ் மீடியம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் தான் வந்து இங்கிலீஷ் ஆஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்டியூஷன். இங்கிலீஷ் மீடியமில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மதர் டேங்க் அது மட்டும்தான் வந்து தமிழில் இருக்கும். மற்றபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் வந்து எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம படித்த மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ், அதாவது செகண்ட் லாங்குவேஜான இங்கிலீஷில் இருக்கும். நான் வந்து இப்போ எதுக்காக இங்கிலீஷை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கூல்ஸில் மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம செகண்ட் லாங்குவேஜாக இங்கிலீஷை தான் படிச்சிருப்போம். ஸோ வந்து அதை வச்சு சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக வந்து நான் இங்கிலீஷை வந்து சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மற்ற சப்ஜெக்டை எல்லாமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜால் வந்து நமக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. அப்படி டீச் பண்ணுறது மூலயமா அந்த சப்ஜெக்டையும் நம்ம கற்றுக்கலாம். அதே டைமிங்கில் வந்து நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதாவது இங்கிலீஷ் நாலேஜும் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது மூலயமா நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் லாங்குவேஜை எழுதவும் ஒருத்தங்க பேசினாங்க அப்படின்னா நமக்கு வந்து புரியவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லலாம் அந்த சம்மர் கேம்ப்ஸ் எல்லாமே வைப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருக்காங்க. சம்மர் கேம்ப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டார்கெட் லாங்குவேஜ் என்னவா இருக்கும், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லலாம் ஹிந்தியாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறைய லாங்குவேஜஸை வந்து கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ அப்படின்னா என்ன, இதே வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இது ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம். சிபிஐ அப்படின்னா கண்டென்ட் பேஸ்ட் இன்ஸ்டியூஷன். இதில் வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை வந்து டார்கெட் லாங்குவேஜில் லேர்னிங், ஒரு சப்ஜெக்டை நம்ம டார்கெட் லாங்குவேஜில் வந்து லேர்ன் பண்ணுறது தான் கண்டென்ட்டை வந்து பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது. அதாவது ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து டார்கெட் லாங்குவேஜ் மூலயமா லேர்ன் பண்ணுறது தான் இதோட வேலை. இது வந்து சிஎல்ஐஎல் ஒரு டைப் தான் வந்து சொல்கிறாங்க. சிஎல்ஐயும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட சேம் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அதுவும் வந்து கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டெக்ரல் லேர்னிங் ரெண்டையுமே அட் அ டைமில் லேர்ன் பண்ணுறது. நம்ம சிபிஐயும் வந்து நமக்கு வந்து அதை தான் வந்து சொல்லிக் கொடுக்கும். அதோட ப்ரோக்ராமும் இதோட ப்ரோக்ராமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து யூனிட் 1 வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளோட டார்கெட் லாங்குவேஜான இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனை வந்து அவங்க வந்து டார்கெட் லாங்குவேஜ். பயாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா பயாலஜிங்கிறது சப்ஜெக்ட்டு, ஆனால் அதை வந்து அவங்களோட டார்கெட் லாங்குவேஜான இங்கிலீஷில் வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணுறது தான் வந்து சிபிஐ, அதாவது கண்டென்ட் பேஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இஎஸ்பி ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் தான் வந்து இஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கிலீஷை வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து இங்கிலீஷை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து தமிழ் பேசினா வந்து தப்பு, இங்கிலீஷ் தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய கட்டாயத்தில் வந்து தள்ளப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கெரியர் வைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூஸ்லலாம் வந்து இங்கிலீஷ் தான் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைப் ஆஃப் எல்லா இன்டர்வியூ நான் சொல்லலை, சில டைப் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது. அந்த மாதிரி இன்டர்வியூஸ் நம்ம ஜாப் கெரியர் போயிட்டோம் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ்க்கு வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நம்மகிட்ட பேசுறவங்க வந்து நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல வந்து கம்ஃபர்டபுள் இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தெரியலை அப்படின்னா அவங்க எந்த லாங்குவேஜ்ல பேசுவாங்க? மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ். அப்போ மேபி வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட புரிதலுக்காக வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் பேசணும். அதுதான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒர்க்கர்ஸ். இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் டாக்டர் எல்லாமே இங்கிலீஷ் பேசுவாங்க. நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அவங்களால நமக்கு நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜான தமிழில் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ இங்கிலீஷில் பேசுவாங்க. அப்புறம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம காலேஜ் ஸ்டடீஸே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் தான் வந்து படிச்சாகணும். அது வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ கண்டென்ட், சிபிஐ ஸ்கூல்லாம் சொல்லுவாங்க இல்லை, சிபிஐ அந்த லாங்குவேஜ் நமக்கு வந்து அதில் வந்து அந்த கேட்டகரியில் வந்து அது எல்லாமே அடங்கிடும். இப்போ வந்து சம்மரி முடியுது. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.